ஹாய், வெல்கம் டு வைல்டு குக்கிங். நான் உங்கள் இளவரசன். இன்றைக்கி நான் உங்களுக்கு புதுசாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலாக எப்பயுமே டே எஃபெக்டில் தான் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நாம் பண்ண போகிறது நைட் எஃபெக்டில், கேம்ப் ஃபயரில். நாம் அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்காக என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கேன். டேய், இவன் பேர் ஹயாத். ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு. இவனோட தான் நம்ம இன்றைக்கி ட்ராவலிங். அப்படியே சுற்றி வந்துட்டோம். உங்களுக்காக கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிவிட்டு உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். வாங்க போகலாமா? கமான். ஆஹா, ஓ, ஹாய், வெல்கம் டு வைல்டு கிச்சன். இன்றைக்கி நாம் பண்ண போகிற டிஷ் பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு ஃபயர் கேம்பில் ஒரு சிக்கன் தந்தூரி. எல்லோரும் பண்ணுறீங்க, வீட்டிலே பண்ணலாம் தந்தூரி சிக்கன். பட் இந்த ஒரு வைல்டு லொக்கேஷனில் ஒரு ஃபயர் கேம்போட கிரில் சிக்கன் மாதிரி இங்கே ஒரு வைல்டு கிரில் சிக்கன் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நல்ல ஒரு சூப்பர் ஐட்டம். அது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்கள் நிறைய இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். சிக்கனை வந்து நம்ம முழுசாக முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு நல்ல மஞ்சள் குளிப்பாட்டி நல்ல கல்லுப்பு போட்டு தேய்ச்சி 2 வாட்டி வாஷ் பண்ணணும். அதனுடைய ஸ்கின் எடுத்துடணும். ஏன்னா இது வந்து பிராய்லர் சிக்கன். அதுக்கு என்னென்ன மேரினேட் பண்ண போகிறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் அதோட சேர்க்க போகிறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாக நிதானமாக சொல்கிறேன். வாங்க என்ஜாய் பண்ணலாம். ஒரு லவ்லி அட்மாஸ்பியரில், ஒரு வைல்டு அட்மாஸ்பியரில் ஒரு வைல்டு கிரில் சிக்கன். இந்த டிஷ் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது என்னுடைய ஃப்ரெண்ட் ஹயாக். அந்த இருக்கான். டேய், ஹலோ சொல்ல அவங்களுக்கு. எஸ், ஹி இஸ் வெரி ஹாப்பி. உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இந்த ஹயாக்கோடு சேர்ந்து தான் நான் இன்றைக்கி இந்த கிரில்டு வைல்டு சிக்கனை பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இவ்வளோ நாளாக நான் தனியாக குக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், உங்களுக்காக என் ஃப்ரெண்டோட இன்றைக்கி ஃபயர் கேம்பில் கிரில் சிக்கன். நம்ம தந்தூரி நிறைய சாப்பிட்ருக்கோம். இது முழு கோழி அப்படியே ஃபுல்லாகவே தந்தூரி பண்ண போகிறோம். நம்ம சின்ன சின்ன பீஸாக சாப்பிட்ருப்போம். இந்த வைல்டு வந்து முழு கோழியை அப்படியே நான் தந்தூரி பண்ணுறேன். அந்த முழு கோழியை இப்போ நாங்கள் காட்டுறேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறது. கோழியை இப்படி நாங்கள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா அதை குளிப்பாட்டி சுத்தமாக கொண்டு வந்திருக்கோம். இப்போது இதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு அதுலேயே நல்லா பிசைய போகிறோம். அது மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு தனி வெசலில் நான் என்னென்ன சேர்க்குறேன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது கர்ட். நல்லா திக்கு கர்ட். முடிஞ்சால் வடிகட்டி இருந்தாலும் பரவாயில்ல. நான் இவ்வளோ கர்டு நம்ம இதில் சேர்க்குறேன். முழு கோழின்றதுனால குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். இவ்வளோ கர்ட் சேர்த்துருக்கேன். இந்த கர்டோட நான் சேர்க்க போகிறது நம்ம வீட்டில் குழம்பு தூள், மசாலா தூள், சாம்பார் தூள்லாம் இருக்குது இல்லைங்களா, வீட்டில் அரைக்கிறதுல அந்த தூளை நல்லா தாராளமாக சேர்க்கலாம் இதில். ஏன்னா முழு கோழிக்கு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நான் இந்த பவுல் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சம் மஞ்சத்தூள். மஞ்சள் போட்டு நம்ம கழுவுனதை கழுவியாச்சு, அதனால் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதை பாருங்கள், நீங்கள் வீட்டில் கரம் மசாலா இருக்கலாம், இல்லை சிக்கன் மசாலா இருக்கலாம், கொஞ்சம் சில்லி பவுடரு, இல்லை தனியா பவுடரு எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இதோடு நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம், நல்லெண்ணெய். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் இன்னும் சேர்க்கல. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த சிக்கனை வந்து இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிடலாம். இந்த மேரினேட் பண்ண வேண்டிய அசைச்சு வந்து பிசைஞ்சிட்டேன். கொஞ்சம் லிக்விடாக இருக்காமல் இப்படி பாருங்கள், ரொம்ப தண்ணி இல்லாமல் நம்ம, ஏன்னா சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும், அதுக்காக நம்ம கொஞ்சம் இந்த அளவுக்கு ஸ்டேஜ். சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணும்போது முதல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது மேலே இப்படி சால்ட்டை தூவிடுங்க. சால்ட்டை வந்து நல்லா ஃபஸ்ட்டு அது மேலே நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் உள்ளே போட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா சால்ட்டு வந்து முதல்ல ஸ்கின்னில் படணும். முதல்ல மசாலா பட்டாமல் சால்ட்டு பட்டுச்சுன்னா அதனுடைய உள்ளே கொஞ்சம் உப்பு ஏறிடணும். கோழிக்கு முதல்ல நம்ம செய்ய போகிற டிஷ்ஷில் உப்பு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆனால் அடுத்த ஸ்டேஜும் இருக்குது. இந்த உப்பு போட்ட பிறகு அடுத்து நம்ம உங்களுக்கு தான் தெரியுமே, லெமன். உப்பும் லெமனும் அப்படியே சேரணும். கோழியில் வந்து லெமன் வந்து ஆக்சுவலாக நமக்கு ஒரு நல்ல ஒரு இது, அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஃபயர் கேம்பை ரெடி பண்ணிக்கலாம்.
லெமன் தாராளமாக புளிங்க. ஒரு முழு லெமன் நான் புளிகிறேன். இதுக்கப்புறம் தந்தூரிக்கு மெயின் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்காது, இல்லைனாலும் அது ஒன்றும் இல்லைங்க, மேங்கோ பவுடர் சொல்லுவாங்க. நம்ம ட்ரை மேங்கோ பவுடர் அது கொஞ்சம் எடுத்துக்குங்க, இல்லை ராக் சால்ட்டு கொஞ்சம் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இந்து உப்புன்னு சொல்லுவோம், அதை எடுத்துக்குங்க. இதெல்லாம் கலந்தது தான் நமக்கு வந்து சாட் மசாலான்னு இருக்கும். அது இல்லைன்னா இது இல்லை சாட் மசாலா எதையா ஒன்று எடுத்துக்குங்க. இது ரொம்ப தந்தூரிக்கு இம்பார்ட்டண்ட்டு. இதை கொஞ்சம் நல்லா உள்ளே போய் மெர்ஜாகிற அளவுக்கு தேய்ச்சி விட்டுடுங்க. இதை நல்லா இது மேலே போட்டியிருக்கேன், நல்லா தேய்ச்சிட்றேன். நல்லா இந்த லெக் பீஸ் எல்லாம் உள்ளேயும் நிறைய கொட்டியிருக்கேன். இது நல்லா தேய்ச்சிட்டேன். இது இப்படி இருக்கட்டும். முதல்ல நம்ம இதுக்கு வேணால் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, பேஸ்ட்டோட இன்னொன்று சேர்க்க போகிறேன். அதாவது நம்ம இஞ்சி பூண்டு. இதில் ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். இஞ்சி பூண்டை இடிக்கும்போது ஒரு 2 க்ரீன் சில்லி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டை இடிக்கும்போது 2 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. இப்படி வரும், ஒரு க்ரீன் கலரில் இருக்கு பாருங்கள். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு க்ரீன் சில்லி, ஒரு 2 சில்லி எல்லாம் சேர்ந்தது தான் இதையும் அந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணுவோம். சிக்கனில் நல்லா அதை ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அழகாக அதுக்கு பூசிடுவோம். நல்லா சிக்கனுடைய உள்ள இன்சைட் நல்லா டீப்பாக நிறைய தேய்ச்சி விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு மசாலா இருக்குது, நிறையவே இருக்குது. நல்ல கர்டில் ஒரு புளிப்பு இருக்கும், லெமனில் ஒரு புளிப்பு இருக்கும், சாட் மசாலாலேயும் இல்லை மேங்கோ பவுடர்லேயும் ஒரு புளிப்பு இருக்கும். எல்லாம் சேர்ந்து அதோட உப்பு சேர்ந்து, உப்போட காரம் சேர்ந்து, காரத்தோட நம்மளுடைய சில்லி, ஜிஞ்சர், கார்லிக் எல்லாம் சேர்ந்து அப்படி சும்மா உள்ளே ஏற்றிடலாம். அதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக நல்லா அப்படி தடவியாச்சு. சிக்கனை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எல்லா சைட்லேயும் நல்லா தேய்ச்சிட்டேன். 15 minutes to 30 minutes ஊறட்டும். ஊற தான் அதுக்கு வந்து குயிக்காக ஏறிடும். ஏன்னா அது வந்து நம்ம லைமெல்லாம் போட்டுருக்கிறதுனால அது உள்ளேயே எல்லாமே ஏறிடும். கொஞ்சம் ஊறுற வரைக்கும் நம்ம ஹயாக்கோட பேஸ்ட்டு வந்துடுவேன். ஃபுல் மசாலாவும் எடுத்துட்டேன், இதில் எதுவும் இல்லை. எல்லாம் சேர்த்து இது பண்ணி சட்டியோட மூடிடலாம். ஒரு 20 minutes அதுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடுறேன். அப்புறம் நம்ம ஃபயர் கேம்பில் குக்கிங் ஆரம்பிச்சிடும். வாங்க போகலாம். ஹாய், ஹவ் ஆர் யூ? சாப்பிடு. இப்போ குக்கிங் உட்காந்துடலாமா? சுடுது. இப்போ நம்ம வந்து சிக்கனை ஒரு 15 நிமிஷம் ஊறி இருக்குது. அதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு, எக்ஸப்ட் 1. அதை நான் ஃபைனலாக டாப்பிங் பண்ணுவேன். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். பாருங்கள், சூப்பராக ஊறி இருக்கார் அவர். இவரை இப்போ நம்ம இதில் கிரில்லில் ஏற்றணும், ஃபயரையும் கூட்டணும். கிரில்லில் இவர் ஃபயர் ஏற அப்படியே இவர் குக் ஆகிடுவார். ஓஹோ, இப்போ இதில் இருக்க கொஞ்சம் கிரேவியை இவர் மேலே வச்சுடுவோம். இப்போ நம்ம வந்து ஒன்லி அக்னி ஃபயர்கிட்ட அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். அவர் பார்த்து ஏற்றி விட்டோன்னா போதும், அவரை கொஞ்சம் உசுப்பி விட்டால் போதும், அவர் பாட்டு சும்மா பிச்சு எகிருவார். அப்போ இவர் குக் ஆகிடுவார். அப்புறம் நம்ம பிச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ தான் நம்ம பெரிய கட்டையாக வைக்கணும். வாங்க. ஓ வா கம் வரார். ஃபயர் கமிங் அப். கொஞ்சம் காற்றுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடுறாரு. ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்கு ஹீட் இருக்குது, நல்லா இங்கேயே இருக்குது, அவருக்கு தேவையான அளவு இருக்குது. அப்படியே நம்ம ஒரு
விட்டு 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 அந்த ஹீட்டில் அது ஃபயர் பட்டு 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 அப்படியே குக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரே டைம் ரொம்ப ஃபயர் கொடுக்கக்கூடாது, கருகிடும். குக்கிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கு சூட்டில் அப்படியே மெதமாக இருந்தால் சாஃப்டாக வரும். ரொம்ப ரஃப் ஆகிடக்கூடாது. நம்ம ரொம்ப ரொம்ப ஃபயர் கொடுத்துட்டோன்னா அது வந்து ரஃப் ஆகிடும் சிக்கன். நல்லா ஃபயர் டச் பண்ணிடுச்சு. ஃபயர் டச் பண்ணி ஃபயரோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஃபயர் மேலே வர 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 ஃபுல் குக் ஆகிடுவார். பாருங்கள், அப்படியே டச் பண்ணி அப்படி கன்னில் நம்ம ஃபயர் குக் பண்ணுறாங்களா அந்த மாதிரி டச் பண்ணி போகுது. சும்மா அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நமக்கு ஹீட் வந்துக்கிட்டு இருக்குது நல்லா. இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே அவர் டர்ன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து எல்லா சைட்லேயும் குக் ஆகிட்டே வருவார். கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நம்ம ஆயில் சேர்க்கல. அவ்வளோதான். அப்படியே அந்த சைடு இந்த சைடில் இது என்ன நல்லெண்ணெயோட ஒரு தந்தூரி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டால் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஹீட்டோடு சேர்ந்து அப்படியே அது குக் ஆகிடும். சூப்பர். கபா ப்ரோட்டீன் சொல்லி இப்போ எல்லோரும் சிக்கன் நிறைய சாப்பிட்றாங்க, பாடி பில்டர்ஸ் எல்லாம். நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம் தான். இப்போ டர்ன் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்திருக்கு. கீழே நல்லா ஹீட்டில் சூடாகிடுச்சு. நம்ம கிரில்லில் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், டர்ன் பண்ணுறேன் பாருங்கள் எல்லா சைடுக்கும். அப்பா, நானும் டர்ன் பண்ணிக்கிறேங்க, சூடு தாங்கலை. அவரையும் டர்ன் பண்ணிக்கிறேன், நானும் டர்ன் பண்ணிக்கிறேன். எஸ், இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்கள், அந்த கோழி மேலேருந்து அப்படியே நம்ம விட்ட ஆயிலெலாம் கீழே போயிடுச்சு. இப்போ கோழி இருக்குது அந்த சிக்கனுடைய ஆயில். அங்கே பாருங்கள், நல்லா தந்தூரியுடைய அந்த கலர் வந்துடுச்சு. கொஞ்சம் நம்ம கையில் திருப்ப வேண்டிய ஸ்டேஜ். இப்போ மேலே வந்துருச்சு, கீழே அதாவது அடிபாகம் வந்துருச்சு. இப்போ மேல் பாகத்தை திருப்பி விட்ருக்கான் அப்சைட் டவுன். இப்போது இதுவும் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. வெறிங்கி எண்ணெயை சேர்த்துருக்கோம் நம்ம. இந்த கீழெல்லாம் உள்ளெல்லாம் எண்ணெயை போர் பண்ணியிருக்கேன். இப்போ அகெயின் ஒரு சின்ன குக்கிங், கொஞ்சம் டைரெக்டாக ஃபயரில். ஆஹா, உள்ளே இன்சைடு இப்போ ஃபயர் இங்கே போயிட்டுருக்கு. இப்போ உள்ளே குக் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் இது பாருங்கள். அதுக்காக இதை கொஞ்சம் அப்படி நகர்த்தியிருக்கேன். சிக்கன் நமக்கு எப்படி வெந்துருச்சுன்றதை பார்க்குறதுக்கு ஜஸ்ட் அப்படி குத்துனா போதும். நம்ம சிக்கன் உள்ளே போயிடுச்சு பாருங்கள், ஈஸியாக போகுது. இப்போ நல்ல சுட்ட கோழி மாதிரி ஆயிடுச்சு. நல்ல கிரில் சிக்கன் ரொம்ப சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். தொட்டால் வந்துடும் பாருங்கள் சிக்கன். இப்போ ஃபைனல் கொஞ்சம் டீப் ஃபயரில் இருக்கார் அவர். நம்ம ரா சிக்கனில் தான் ஃபுல்லாக மேரினேட் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இன்சைடு. அந்த உள்ளே போய் இந்த மசாலாலாம் இப்போ ஃபயரோட இப்போ ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. மசாலா ஃபயரோட ஃபைட் பண்ணி அப்படியே சிக்கனோட மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப சாஃப்டாகிடுச்சு, எனக்கு தெரியுது. சிக்கன் தொட்டாலுமே உடையுது. நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். பாருங்கள், இதனுடைய ஸ்டைல் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம தீயிலேருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த கங்கு, அதாவது இந்த நெருப்புலேயே அது கொஞ்சம் ஹீட்லேயே இருக்கணும். 2 வாட்டி நம்ம டர்ன் பண்ணிகிட்ருக்கணும், அவ்வளோதான். நிறைய மசாலா சேர்த்துருக்கோம், பச்சை வாசனைலாம் போகணும். அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. இது கருகி இருக்கிறதெல்லாம் மசாலா தான் மேலே, இன்னும் சிக்கன் இல்லை. இதை பாருங்கள், கீழே வந்துடுது. கீழே போயிடுச்சுன்னா அந்த லேயர் போயிடுச்சுன்னா மசாலா போயிடுச்சுன்னா மசாலாவுடைய எசன்ஸு உள்ளே போயிடுச்சு. நம்ம சிக்கன் சாப்பிடும்போது மசாலாவில் உடைய
அந்த ஃபீல் எல்லாம் சிக்கனோட தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லி குக் ஆகிடுச்சு, இது ஃபுல்லி குக்குடு. இப்போ நம்ம ஃபைனல் டச்சிங் ஒன்று இருக்குது, டாப்பிங் லைம் லெமன் வந்து இப்போ நான் அதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு எப்பயுமே ராவாக கொஞ்சம் இருக்கணும். அது எல்லாமே மசாலாலாம் முதல்ல போட்டது எல்லாமே மெர்ஜாய் குக் ஆகிடுச்சு, அதுவும் ஃபயர் குக்கு, டைரக்ட் ஃபயர் குக்கு. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஃபினிஷிங் டாப்பிங் தான். அதை பாருங்கள், லெமனுடைய எசன்ஸ் அப்படியே ஊற்றுறேன், எல்லா இடத்துலையும் ஊற்றிட்டு லெக்கெல்லாம் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் உங்களுக்கு தெரியும், பெப்பருடைய சின்ன ஒரு டாப்பிங் ஸ்ப்ரே ஃபினிஷ். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது பாருங்கள், குக் ஆகிடுச்சு ஈஸியாக. ஆஹா, இப்போ போட்ட பெப்பர் லெமனோட ஃப்ளேவரோட ஃபுல்லாக பழைய மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது. தந்தூரி கிரில் சிக்கன் சாப்பிட்ருக்கோம், அதை விட இதில் கொஞ்சம் டேங்கியாக இருக்குது. லெமன் இந்த எல்லாம் சேர்ந்து அதோட பெப்பர் சேர்ந்து நம்ம மசாலாலாம் சேர்ந்து உள்ளே ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கட் பண்ணி நான் காட்டுறேன், எடுத்து சாப்பிட்லாம். அப்படி புசு புசுன்னு வருது பாருங்கள் சிக்கனு. ஆஹாஹா, சூப்பருங்க. எதுவுமே சேர்க்க வேணாம், எல்லாமே இருக்குது. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த டேங்கி லெமனுடைய ஃபினிஷிங்கோட அந்த கோல் எஃபெக்டோட தந்தூரி பிரமாதமாக வந்திருக்குங்க. நல்லா வெந்துருச்சு, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது டேஸ்ட்டு. நம்ம வைல்டு கிரில் சிக்கன் உங்கள் வீட்லேயே நீங்களே செய்யலாம். இந்த சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த எபிசோடில் இன்னொரு புது டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். ஆண்டில் தான் உங்கள்கிட்ட நான் விடைபெறுறேன். இப்போது மீண்டும் சந்திப்போம். உங்கள் இளவரசன். டேக் கேர், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. இங்கே பாருங்கள் சிக்கன் ஒவ்வொரு டிஷ்ஷையும் இந்த பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ், நிறைய ஷேர், நிறைய லைக்ஸ் எல்லாம் போடுங்க. நான் உங்களுக்காக எவ்வளோ ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன், இன்னும் தயாராக இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹாய் ஹயாக், தேங்க்யூ, பாய் சொல்ல எல்லாருக்கும். பாய், தேங்க்யூ, see you again.